விலைவாசி ஏறிக்கிட்டே போகிறது நிறைய பேரோட வாழ்க்கையை பாதிக்கிறது. இப்போ நம்மளுடைய இன்கம் அதிகப்படுத்துறது மட்டும்தான் இதை சமாளிக்க இருக்கக்கூடிய ஒரே வழி. கார்ப்பரேட் வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்கில் செட்டு என்னதான் நமக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம ப்ரொமோஷன்ஸ், நம்ம சம்பள உயர்வை மெயினாக டிசைட் பண்ணுறது நம்மளுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பிஸி லைஃப்பில் எல்லாராலையும் கிளாஸுக்கு போய் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. பட் இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க முடியலன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த கோர்ஸில் உங்களை வெறும் படிக்க மட்டும் வைக்காம ப்ராக்டிக்கலாக பேசி பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. தொடர்ச்சியா பயிற்சி பண்ணீங்கன்னா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இதுல ஆன்லைன் கிளாஸுக்கு டீச்சர் வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல 4 பேர் முன்னாடி நம்ம தப்பா பேசினா யாராவது நம்மள ஏதாவது பேசிடுவாங்கன்ற தயக்கமும் தேவையில்லை. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்களுக்கு பொறுமையா தமிழ் வழியாவே இங்கிலீஷை கத்துக் கொடுக்கக்கூடியது இந்த கோர்ஸ். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். வெறும் புக்ஸும் வீடியோவும் பார்த்து இங்கிலீஷ் கத்துக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இனி அந்த கவலையே வேண்டாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக மிக முக்கியமான ஒரு டெப்த் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே பண்ணுங்க. இந்தியா இப்போ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ். $120 பெர் பேரல் அளவுக்கு இப்போ போயிருக்குது. கடைசியாக நம்ம பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை பார்த்தது 2022. கிட்டத்தட்ட 4 வருடம் இது ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இப்போ இந்தியா இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 1000-2000 கோடி நம்மளோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்போ லூஸ் பண்ணுறாங்க. இந்த விலையேற்றம் நடக்காததுனால இப்போ குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நஷ்டத்தை இந்த நிறுவனங்கள் சந்திக்கிறாங்க. இதில் ஒரு பார்ட் கலால் வரி இருக்கிறதுனால மத்திய அரசு அந்த ஷாக்ஸை எடுத்துக்குது. இன்னொரு பார்ட் ஸ்டேட்டோடைய வேட் வருது. அதை எந்த மாநிலங்களும் இது வரைக்கும் குறைச்சதா தெரியல. ஸோ இப்போ கோர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோடைய விலையேற்றம், செகண்டு இதில் இருக்கக்கூடிய சப்ளை ஷார்ட்டேஜ். இது ரெண்டுமே இந்தியாவுக்கு ஒரு பெருமளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ இன்னொரு சைடு நம்ம பார்ப்போம். உலகத்திலேயே அதிகமாக இன்டர்நெட் பயணிகள் இருக்கக்கூடிய நாடு எது? இந்தியா. உலகத்திலே அதிகமாக சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய நாடு எது? இந்தியா. உலகத்திலே அதிகமான இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கக்கூடிய நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே சீப்பான டேட்டா யாருக்கு எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். வெளிநாடுகளில் 1 ஜிபியோட டேட்டா கணக்கு எடுத்திங்கன்னா இந்தியாவில் 1 ஜிபி டேட்டா அப்படின்றது ஒரு டீயை விட நம்ம கம்மியாக தான் செலவாகிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம்ன்றது தான் இங்கே முக்கியமான ஆய்வு. இப்போது ஆயில் கம்பெனிஸு இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது நாள் வரை அவங்க சந்தித்த இழப்பு இந்த போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இதோடைய சோர்ஸு மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் சொல்லியிருந்தார். டெய்லி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோடைய லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி. பெட்ரோல் ப்ரைஸு இப்போ நான் டெல்லியை பேஸாக எடுக்கிறேன், $94, 77 காசு. சென்னையில் ஒரு $102 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீசல் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட $82 $93. இப்போது நம்ம டெலிகாமுக்கு வரலாம். டெலிகாம் கம்பெனிஸோடைய கிராஸ் ரெவென்யூ, அவங்க மொத்த வருவாய் எடுத்தீங்க அப்படின்னா 3.36 லட்சம் கோடி. மொபைல் சர்வீஸில் வரக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.77 லட்சம் கோடி. இதில் இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் டேட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 94 கோடி பேர். ஆவரேஜ் மந்த்லி டேட்டா சராசரியாக எவ்வளோ பயன்படுத்துகிறோம் நம்ம இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜிபி. உலகத்திலேயே இது அதிகம். 30 ஜிபி ஒரு மாதத்துக்கு சராசரியாக இந்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க. இதோடைய சோர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டெலிகாம் நிறுவனமான எரிக்சன் சொல்கிறது. ஸ்மார்ட் ஃபோன் பயனாளிகள் நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறோம்னா 5 மணி நேரம் ஆவரேஜாக. இது எல்லா நாடுகள்லையுமே அதிகமாக இருந்துச்சு கோவிட் டைமில். கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு படிப்படியாக கம்மியாக இருக்குது. இப்போ இஸ்ரேலில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆவரேஜாக இருக்குது. ஆனால் இன்டர்நெட்டோடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். எது தேவையோ அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த 5 மணி நேரத்தில் 70% அப்படின்றது 3 விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுது. 1 சோஷியல் மீடியா, 2வது கேம்ஸ் விளையாடுறதுக்கு, 3வது ரீல்ஸ் மற்றும் வீடியோ பார்க்குறதுக்கு. இப்போது இது நீங்கள் கன்சாலிடேட்டாக போட்டிங்க அப்படின்னா 1.1 ட்ரில்லியன் ஹவர்ஸ் வருது 2024 இந்தியர்களுடைய பயன்பாடு, ப்ளூம்பர்கோடைய ரிப்போர்ட் படி. இப்போது நம்ம ஒரு குவார்ட்டருடைய லாஸ், ஒரு காலாண்டோடைய லாஸ் அப்படின்றது 1 கோடி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் $14 $24, 1 லிட்டர் டீசலில் $35 $42 லாஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆயில் நிறுவனங்கள்.
அதே மாதிரி இப்போ 993 ரூபாய்க்கு டொமஸ்டிக் சிலிண்டர் இருக்குது. ஒரு சிலிண்டரில் கிட்டத்தட்ட 674 ரூபா அவங்க வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து கொடுக்குது. இப்போது உலக நாடுகள், பல நாடுகள் இப்போ அந்த பெட்ரோல் டீசலை கண்டிப்பாக சப்சிடைஸ் பண்ணுறாங்க. நேரடியாகவோ இல்லை வேறு விதமாகவோ சப்சிடைஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இந்த லாஸை வந்து நம்ம எடுத்துக்கோம். எல்பிஜியோடைய அண்டர் ரிக்கவரி மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 33,000 கோடி. நம்மளுடைய மக்களுக்கு, வீடே கூரையே தலைக்கு மேலே இல்லாத மக்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கக்கூடிய பிஎம் ஆவாஸ் யோஜனாவோட பட்ஜெட் எடுத்திங்கன்னா 30,000 கோடி. ஸோ இந்த ஓஎம்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அதுக்கும் அதிகமாக வருடாந்திர நம்ம சோஷியல் ஸ்கீமோடைய வருடாந்த பட்ஜெட்டோட இவங்க மாதத்தில் அதிகமாக லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் இதுக்கு வருவோம். நம்பர் 1 டேட்டா கன்சப்ஷன் இந்த வேர்ல்டு அப்படின்றது இந்தியா தான். 36 GB, 30லேருந்து 36 GB டேட்டா பெர் மந்த்து. இப்போ நோக்கியாவுடைய MBITன்னு சொல்லக்கூடிய 2024 ரெக்கார்ட் படி எடுத்திங்கன்னா 24லேயே நம்ம வந்து 27.5 GB டேட்டா யூஸ் பண்ணுறோம். இது 20% growth அப்படின்றத பார்க்குறோம். இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா 2035 சராசரியாக இந்தியர்கள் அனைவரும் 65 GB டேட்டாவை ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்தியா கலெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோனில் 2024 பார்த்தீங்கன்னா 1.1 ட்ரில்லியன் ஹவர். இப்போது இந்த எஸ்ஏஆர் சென்டர் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பில் மட்டும், அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப்பில் மட்டும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி போன்ற ஆப்பில் மட்டும் இந்தியர்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது 3 மணி நேரம் 20 நிமிஷம் சராசரியாக ஒரு நாளைக்கு. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அசோசியேட்டடாக நமக்கு இப்போ இந்த டேட்டாவை பயன்படுத்துறது தவறே கிடையாது. பட் டேட்டாவை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 75% நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வெறும் 50% இந்தியர்கள் தான். இது வந்து நான் சில்ட்ரன் பிட்வீன் ஏஜ் குரூப் 14 to 16 சொல்கிறேன். 16க்கு கீழே ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நாடுகள் இப்போ வந்து அதுக்கான தடை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் 14லேருந்து 16 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க ஸ்மார்ட் ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%, அதாவது 76% சோஷியல் மீடியாவில், 86% எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வியில். இப்போது இந்த இடத்துல நம்ம ஏன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலையை இதுக்கு மேலே நம்ம ஸ்டேபிளாக வைக்க முடியுமா, விலையேற்றாமல் இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ உடனடியாக எல்லா வெஹிக்கிளும் வெஹிக்கிள் மாற்ற முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்போ வேறு ஏதாவது ஒரு இடத்துல காம்பன்சேட் பண்ணலாம். இப்போ டேட்டாவில் 70% அடல்ட்ஸ் பெரியவர்களே 70% சோஷியல் மீடியாவில், அதுவும் வீடியோ பார்க்குறதுக்கு, கேமிங்க்கு சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு பண்ணும்போது ஒன்று நம்ம நாட்டுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப சீரியஸாக லாஸ் ஆகுது. அப்போ ஒரு அன்ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ சப்சிடைஸ்டு ரேட்டு தேவையா, இல்லை நம்மளுடைய பெட்ரோல் டீசல் இது இல்லாமல் இயங்கவே முடியாதுன்ற ஒரு பொருளுக்கு சப்சிடி தேவையா அப்படின்றது தான் நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின். இன்னும் சில டேட்டாவை பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் 48 கோடி 30 லட்சம் பயனாளிகள், 50% மார்க்கெட் ஷேரு. அவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டு என்ன வேணா இருக்கட்டும், அவங்க எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஏர்டெல் எடுத்திங்கன்னா 245 ரூபா, வோடோஃபோன் எடுத்திங்கன்னா 155 ரூபா. பிஎஸ்என்எல் 2 கோடி பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அதிகமாக சப்சிடைஸாக இருக்குது, நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. ஸோ இந்த இடத்துல 2 நிறுவனங்கள் லாபத்தில் இருக்குது. ஒன்று ரிலையன்ஸ், இன்னொன்று மட்டும் ஏர்டெல். 206 ரூபா அவங்களுக்கு வந்து ஒரு யூசர்ட் வந்து ஆவரேஜாக கிடைக்குது. இப்போது நம்ம ஃபினான்ஷியல் இயர் இது அப்படியே க்ரோத்தாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஆவரேஜாக டாலர் டேர்ம்ஸில் சொன்னோன்னா $2.5 பெர் யூசர் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெவென்யூ. உலகத்திலேயே இவ்வளோ சீப்பான டேட்டாவை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அமெரிக்கா, பெரிய பெரிய பணக்கார நாடுகள், வளைகுடா நாடுகளில் கூட இந்த அளவுக்கு சீப்பாக வந்து டேட்டா கொடுக்கறது கிடையாது. ஏன்னா 94 கோடி மக்கள் நம்ம வந்து இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்தியாவுடைய மொபைல் டேட்டா நம்ம ரெவென்யூவை வேறு மாதிரி மாற்றுறோம். இப்போ பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதில் வரக்கூடிய லாஸ், 2 லட்சம் கோடிக்கு வரக்கூடிய லாஸை நம்ம டேட்டாவில் காம்பன்சேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு
இப்போது இதை ஏபிசிடின்னு சொல்லி 4ஆக பிரிப்போம். இப்போ ஏ எடுத்திங்கன்னா டிஜிட்டல் செஸ்ஸு, வெறும் 10 ரூபா ஒரு யூசருக்கு ஒரு மாதத்துக்கு. இதுபடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9,000 கோடியிலேருந்து 42,000 கோடி வரைக்கும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டு டேட்டா டேக்ஸ், யார் யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுவும் ஒரு இப்போது பெட்ரோல் டீசல் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா, இல்லை நம்ம ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிட் ரேஞ்சில் 30 ரூபா பெர் மாதம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதில் ஒரு 25,000 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஹெவி யூசர் ஃபுல் டைமாக வெறும் அந்த வீடியோன்னு சொல்லி மூழ்கடிச்சு சமூக வலைத்தளத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு 80 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 30,000 கோடி ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65,000 கோடி ரூபா இதில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும். புதுசாக எந்த வரியும் நம்ம போட தேவையில்ல. ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா 85,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி அரசாங்கத்துக்கு வந்து அடிஷ்னல் வருமானம் வரும். இந்த வருமானத்தை உள்ளே கொண்டு வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏறாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கை. இப்போ இதுக்கு வந்து நிறையா மேக்ஸ் நம்ம பண்ணோம், நிறைய ரிசர்ச் டேட்டாவும் எடுத்திருக்கோம். இப்போது இந்தியாவுடைய 94 கோடி சப்ஸ்கிரைபர்ஸு, இது 10 ரூபா பெர் மாதம் அப்படின்னு போட்டு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் போடுங்க. 94 கோடி மக்கள் 10 ரூபா இந்த மொபைல் டேட்டாவை எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு டேக்ஸாக போட்டு கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 10,000 கோடி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 10,000 கோடி அப்படின்றது நம்மளுடைய எல்பிஜியை இதை விட இன்னும் கம்மியாக வைக்கக்கூடியது இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விலை அதிகமாச்சுன்னா மக்கள் அதை ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நான் பாட்டை ஏதோ ஒரு இடத்துல அந்த மொபைலை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே வேறு வேலையில் பார்த்துட்டு இருப்போம், இல்லை என்லெஸ்ஸாக நம்ம பண்ணுறோம். 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அதில் 70% வெறும் வீடியோஸு, ரீல்ஸு, சமூக வலைத்தளங்கள்னு போகும்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக குழந்தைகள் ஏற்படக்கூடிய மன ரீதியான பாதிப்பு, அவங்களுடைய கண் பார்வை, உடல் ரீதியான தாக்கம், அவங்களுக்கு வந்து எல்லா விதமான இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட இந்தியாவுடைய ஹெல்த்தையும் நம்ம வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். டேட்டா காஸ்ட் அதிகமாகும் போது எனக்கு எது தேவையோ நான் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னோட பயன்பாடு, இன்டர்நெட் பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90% நான் போடுற கண்டென்ட் சம்மந்தமாக தான் இருக்கும். உலக நடப்புகள் என்ன, இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் என்ன போகுது, சில முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணவங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இது. இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு அஸ்ட்ராலஜின்றது பிடிக்கும், அதை கற்றுக்கிறதுக்கான சில முக்கியமான இதை நான் வந்து பார்ப்பேன். இப்போது எனக்கு என்ன ஆகும், டேட்டா விலை அதிகமாகும் போது என்னோடய ஸ்க்ரீன் டைம் கம்மியாகும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையில் தேவை. ஆனால் 70% நம்ம என்டர்டெயின்மெண்ட்டே மூழ்கி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான். இன்னொன்று வந்து நம்ம ஓடிடியோடைய இயக்கம் முழுக்கமே இன்டர்நெட்டில் இருந்து தான் வருது. இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ஓடிடி பார்க்க முடியாது. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் எல்லாமே நம்ம க்ளூ ஆகி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த டேட்டா நமக்கு வந்து சீப்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. வெறும் 750 ரூபா இருந்தால் அவங்களால நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக வாங்க முடியும், படங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த டேட்டா அப்படின்றது ஒரு படம் பார்த்து முடியறதுக்கு ரஃபாக ஒரு 2 GB கன்சர்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜிபிக்கு நீங்கள் 50 ரூபா ஒரு பேச்சுக்கு சொல்கிற வெளிநாடுகள் மாதிரி ஒரு விலை இருந்ததுன்னா 100 ரூபா கொடுத்து தான் நீங்கள் அந்த படத்தை பார்க்க முடியும். ப்ளஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ், கரண்ட் பில்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா. அப்போது நீங்கள் சூஸ் பண்ணி தேவையான விஷயத்த மட்டும்தான் பார்ப்பீங்க. இது இந்தியாவுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஃபியூயல் ஸ்டெபிலிட்டி டிஜிட்டல் செஸ், இதுக்கு நான் ஒரு பேரே வைக்கிறேன், ஃபியூயல் ஸ்டெபிலிட்டி டிஜிட்டல் செஸ். இப்போ இந்த ஒரு வரிக்கு டியர் 0 1 GB தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க, கையை வைக்க வேண்டாம், அவங்களுக்கு எந்த டாக்ஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைட் யூசர்ஸு 2 GB அப்படின்னு போனாங்கன்னா 10 ரூபா ஒரு மாதத்துக்கு விலையேற்றம் செய்யுங்க, 42,000 கோடி இதில் வருமானம் வரும். அதன் பிறகு மிட் 4G ஸ்பீடும் அதிகம், அதே மாதிரி டேட்டாவும் அதிகம். இந்த இடத்துல வந்து 25 ரூபா எக்ஸ்ட்ரா வைங்க. மூணாவது வந்து ப்ரீமியம், இந்த 5G ஜியோ ஃபைபரு இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து 50 ரூபா வைங்க. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் எலாஸ்டிசிட்டிலாம் சேர்த்துனா 1,60,000 கோடி வரும். 1,60,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வந்தது அப்படின்னா நாம் நம்மளுடைய பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸோடைய விலையை வந்து ஏற்றணும் அப்படின்றது அவசியமே இல்லை.
இன்ஃபேக்ட் பெட்ரோல் டீசல் விலையை கூட கொஞ்சம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஏற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் சப்சிடைஸ் பண்ணீங்க, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ டெல்லி கவர்மெண்ட் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட விலை குறையும், ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸோட விலை குறையும், மக்கள் அதை அடாப்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இப்போ வெஹிக்கிள்ஸ் ஏன் வாங்குறது இல்லை அப்படின்னா, டாடா பஞ்ச் அப்படின்ற ஒரு காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா நல்ல மாடல் வரும். அதே நீங்கள் இவி போனீங்க அப்படின்னா இன்னொரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 3 லட்ச ரூபா ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்து அதில் ஒரு 50% சப்சிடியை மக்களுக்கு நேரடியாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ஒரு அந்த எனர்ஜி டிமாண்டை வந்து கம்மி பண்ணும். இது எல்லாமே ஓஎம்சி காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இதை லாக் பண்ணும். செஸ் அப்படின்றது வரி கிடையாது, ஒரு அடிஷ்னல் வரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. இப்போ இந்த இடத்துல இதை அடாப்ஷன் நம்ம கொண்டு வரும்போது இன்டர்நெட் யூசேஜ் கம்மியாக ஆரம்பிக்கும், டேட்டாவை மக்கள் ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இதில் வரக்கூடிய இந்த வருமானத்தை வெறும் நம்மளுடைய எனர்ஜியில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது வரணும். இல்லைனா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வர டைமில் இவங்க ஏதாவது ஒரு ஸ்கீமு ஃப்ரீயாக இது இலவசம் அது இலவசம்னு சொல்லி, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இலவசங்களை வச்சு தான் அரசியலை ஓடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போது இந்தியாவில் ஏன் ஒர்க் ஆகும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேஸ் அதிகம், 94 கோடி பேர் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு 200 ரூபா தான் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 170 ரூபாலேருந்து 200 ரூபா தான். இது வந்து 300 ரூபா போகிற வரைக்கும் நமக்கான அந்த க்ரோத் அப்படின்றது இருக்குது. 300 ரூபா 130 ரூபா நீங்கள் ஏற்றுனீங்கனாலே உங்களுக்கு தினம் ஒரு மக்களுக்கு சராசரியாக அவங்க மேலே இருக்கப்படக்கூடிய தாக்கம்ன்றது வெறும் 10 ரூபா தான். ஏன்னா டேட்டா அந்தளவுக்கு நம்ம காஸ்ட்டை வந்து வச்சுருக்கோம். டேட்டாவை கம்மி பண்ணி வச்சதுக்கான காலகட்டம் இதுதான், அந்த தேவையும் முடிஞ்சு போச்சு. அது வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வேணும், பேங்கிங்லேருந்து மக்கள் எல்லாருமே இன்டர்நெட்டில் வந்து வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டாங்க. கிளியர் கட்டாக இதில் கிடைக்கக்கூடிய டேட்டா 1% மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ரியல் டைமில் நம்ம மொபைலில் எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது அவங்களால கண்காணித்து அந்த டேட்டாவை கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்தியா வேர்ல்டோடைய நம்பர் 1 டேட்டா கன்சியூமர். பொலிட்டிக்கலாகவும் இது வையபிள், ஏன்னா 2-3 நாடுகள் தான் இருக்கிறாங்க. இது யாரும் வந்து எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணக்கூடியது இல்லை. அதே மாதிரி ஓஎம்சிஸுக்கும் இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இப்போது ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் க்யூராக நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சப்சிடியாக தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வேலையை முதல்ல ஆரம்பித்தது, இந்த டேட்டாவை இந்தளவுக்கு விலையை குறைச்சி இந்த மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். இவங்க இப்போ நிச்சயமாக இந்த முடிவை அவங்க எடுத்து அவங்க லாபத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க காம்படிட்டர்ஸ்லாம் பாதி பேர் காலியாக நீங்கள் 50% மார்க்கெட் ஷேர் இருக்குது. பட் அவங்களுக்கு இப்போ அரசாங்கம் இந்த வரியை விதிக்கணும்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 டியோபோலி இருக்கிறது டேஞ்சர். எப்பயுமே 2 துருவங்கள் தான் இருக்குன்னா அது டேஞ்சர். கிட்டத்தட்ட 12 நிறுவனங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஏர்டெல், வோடோஃபோன் அது 10 நேரம் எடுக்கிறது கிடையாது. பிஎஸ்என்எல் கதை எல்லாம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது எசென்ஷியல் கமாடிட்டி என்ன? பெட்ரோல் டீசல் கண்டிப்பாக தேவை, நம்ம எல்லாருக்குமே தேவை. நான் எசென்ஷியல் கமாடிட்டின்றது என்ன? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, வீடியோஸு, இந்த மாதிரி வந்து ஜங்காக இருக்கக்கூடிய வீடியோஸு, டிக்டாக், இது வந்து நான் எசென்ஷியல். ஸோ கிளியர் கட்டாக டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு பூமில் தான் இருக்குது, நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இந்த இடத்த பயன்படுத்தி பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு பிஹேவியரல் கேஸ் இருக்குது. இந்தியாவுடைய ஸ்க்ரீன் டைம் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. 2024-25 அப்படின்ற சர்வேல, எக்கனாமிக் சர்வேல டிஜிட்டல் அடிக்ஷனை போதையை விட ஒரு மிகப்பெரிய லெவலில் வச்சுருக்கிறாங்க. 90% நம்மளுடைய குழந்தைகள் 16 to 14 வயசு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சஸ் இருக்குது. 70% வந்து அவங்க இதை தான் வந்து இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, படிப்புக்கு யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஆக்ஷன் பிளான் அரசாங்கம் நம்மளோட ஒரு 100 மடங்கு படித்தவர்கள், திறனமானவர்கள் இருப்பாங்க. நம்மளுடைய சிற்றறிவுக்கு எழுதுனா சொன்னோம், நிறைய ரிசர்ச் டேட்டா எடுக்க வேண்டியது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு அது மொத்தம் எடுத்து முடிக்கிறதுக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிஸ், இளைய தலைமுறைக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க. ஏன்னா அவங்களோட ஃபீட்பேக்குமே இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் குழந்தைகள், உங்களுடைய யங்ஸ்டர்ஸுக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய கமெண்ட்ஸும் அவங்களுடைய இன்சைட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு அது ஏஐ மூலிமா தொகுத்து
இது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். என்னது நடக்குன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.